ஆரம்பிக்கலாங்களா? அவங்களுக்கு தான் நம்ம கொம்பனை பிடிக்காது, நாட்டுக்கே பிடிச்ச பயில இந்த பிள்ளைக்கு பிடிக்காம போயிருமா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க், சேக் எஃபெக்ட் அந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெண்டு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஃபோட்டோ மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடிட் வந்து பண்ணிடலாம். அந்த 5 ஃபோட்டோவையும் நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட்ல லேயரோ பிளாக்ல லேயரோ எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டா கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய 5 பிக்கையும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒன்று தான். நான் கொடுத்துருக்கிற அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டான ஒன்றுனா ஃபாண்டு மட்டும்தான். அந்த ஃபாண்டை எப்படி ஃபாண்டை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஃபாண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெஸ்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 6 மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ வால் ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் இருக்கிற அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டு எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை தேடி எடுத்துக்கோங்க. ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அந்த ஃபாண்டை நேமை கரெக்டாக பார்த்து லைட்டை டைப் பண்ணாலே போதும், அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ அந்த ஃபாண்ட் நேமே மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே செர்ச் பண்ணுங்கள். இப்போ செர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். இப்போ அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங்ஸ் போய்ட்டு உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை இதே மாதிரி டச் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் இதே மாதிரி டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். இதே மாதிரி டபுள் இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா தெரியும், அடுத்து ஒரு டபுள் இமேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அதாவது நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போது நான் சொன்ன மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கிட்டு நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் மட்டும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துருங்க. நான் கொடுத்துருக்குற அதாவது நீங்கள் எடிட் பண்ண உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜுக்கு தான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 இமேஜ் ஜோடியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 2 இமேஜ் வந்து விட்டுருங்க. இப்போ ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சிங்கிள் இமேஜாக இருக்கும். அந்த இமேஜில் நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கிட்டு நான் கொடுத்துருக்கிற சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அதாவது இப்போ எஃபெக்ட் 2ல இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்டை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.